பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். எத்தனை மணிக்கு ரீச் ஆனோம்? 4:30 பெங்களூர் ரீச் ஆனோம். இப்போ 5:40க்கு வந்தே பாரத்தில் போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பெங்களூர் வரோம். இது ஆல்ரெடி எடுத்த வீடியோ, அப்போ மைக்கு சரியாக எடுக்கலாம்னு திருப்பி எடுக்கிறோம். ஃபஸ்ட் டைம் பெங்களூர் வரோம், அவ்வளோதான். இதுதான் முதல் தடவை பெங்களூர். சரி, இதுதான் ஃபஸ்ட் டைம் பெங்களூர் வரோம். ட்ரெயின் வந்துருச்சு. பட் ஆனால் பெங்களூர் தாண்டி நிறைய தடவை போயிருக்கேன். அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்கு. சதீஷ் ப்ரோவோட எக்ஸ்லவர் இந்த ஊர் தான். பெங்களூர் வந்த முதல் தடவையே நம்ம தமிழ் பாரம்பரிய சிவாலை சாப்பிட போகிறோம். சரி, இந்த ட்ரெயின் தான் போக போகிறோம். 9 மணி ரீச் ஆகும். சரி, உள்ளே போயிட்டு பார்க்கலாம். கேஷ் வேறு வருது. ಈ ಸಾಲ ಕಪ್ಪು ಲಾಲಿಪಾಪ್ ಸಪ್ಪು ಬೆಂಗಳೂರು ಲಾಲಿಪಾಪ್. தவாங்கிரி வந்துட்டோம். இது வந்து நாங்கள் சிட்டின்னு நினச்சோம். சிட்டிலாம் கிடையாது. வெளியேருந்து பார்க்க ரொம்ப கிராமம், ரொம்ப பழசாக இருக்குது. எல்லா பில்டிங்லேருந்து பைக்லேருந்து எல்லாமே. இப்போ வாங்கிறது நீயே பைக் பிடிச்சி சேம். எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, இது தவாங்கிரியா தேவனகிரியா? ரூம் பார்க்க போகிறோம். ரூம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தவாங்கிரின்றது பெங்களூரில் வராதோ? கர்நாடகாவில். இந்த கர்நாடகா வந்து பெங்களூர் ரோடு, பெங்களூர் ரோடு போகலாம். தமிழ்நாடு, சென்னை அந்த மாதிரி கர்நாடகா பெங்களூர் ஹோட்டலில். ஐயோ, இந்த மகாராஷ்டிரா போன மாதிரி இருக்கு எனக்கு. மகாராஷ்டிராவில் போய் இப்படிதான் இருந்துச்சு. ஆமாம், குக்கரும் எடுத்துகிட்டு வந்து நல்லது தான். சரி, கன்று மட்டும் எடுத்துகிட்டு கன்று மட்டும் சொல்ல நினச்சி மறந்துட்டேன். என் கன்று போயிடுச்சுல போன காம்படிஷனில். ரெடி பண்ண ட்ரை பண்ணேன், ரெடி ஆகலை. இதுதான் காட்டுச்சு, டிஜியில் ஆடுச்சானே. கொஞ்சம் பழைய. How many members? 4. We are powerlifting. Oh, how do you know? Students are here. Okay. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி இப்போ ரூம் வந்தாச்சு. இப்போ ஜஸ்ட் நவ் தான் வந்திருந்தோம். ரூம் ரெண்ட்லாம் பார்க்கும்போது நம்ம ஊரை விட கொஞ்சம் நெகோஷியபிள் கரெக்டாக தான் இருக்குது ரூம் ரெண்ட்லாம். இந்த ரூமில் வந்து நான், கிறிஸ்டோஃபர், ஷென்பா 3 பேர் தங்குறோம். அப்புறம் வந்து இந்த செலிபிரிட்டி தங்குவார், அவரை காமிச்சிக்கோங்க அப்படியே. இவர் தான். ஓகே, ரூம் ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ஏசி வந்து 1120 ப்ளஸ் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா பர்சன்ட் பெட்டுனா ப்ளஸ் 200 அப்படி வருது. ரூம் ரொம்பவே நல்லா இருக்குது. பாத்ரூம்லாம் கூட நல்லா இருக்குது. ரெஸ்டன்ட் டாய்லெட்டு கிறிஸ்டோஃபருக்கு பிடிச்ச மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்புறம் வந்து அங்கே 2 பேர் உட்கார மாதிரி சேர் இருக்குது. அது எதுக்குன்னு தெரியல, அப்புறமா யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே தான், நம்ம ஊரை கம்பேர் பண்ணுறதுக்கு இங்கே கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. உங்களோட தேங்க்யூ. ப்ரோ இன்னைக்கு பதில் தேனை ஊற்றி சமைச்சா எப்படி இருக்கும்? ஹனி. ஓ போடு.
அணியுமே ஒரு மாதிரி தான் மாறுங்க சுத்துறானுங்க. காமிச்சு மிஸ்ட் வாங்குவோம் வந்து எங்கே போடுறா குலாப் ஜாமுன் மிக்சர்ரா. சி அது காம்படிஷன் போகும்போது வாங்கிக்கலாம்டா. இங்க போறேன் நான் இப்பதான் பாக்குறேன். நான் இதெல்லாம் இப்பதான் பாக்குறேன். ஏன் இதெல்லாம் இருக்கு. ஏன்டா காம்போ பாயிண்ட் போலாம். என்ன ப்ரோ இது? இது சாப்பிடலாமா இல்ல பில்லு போட்டு சாப்பிடணுமா? பில்லு போட்டு தான் சாப்பிடணும். நீ இப்ப சாப்பிட்டீங்கன்னா பில்லு போட தேவையில்ல, அங்க போட்டீங்கன்னா பில்லு போட்டு சாப்பிடணும். எல்லாமே மெலவலியா தான் இருக்கு தண்ணி. இது ஹைட்ரேஷன் தான் போட்டுருக்கு. ஐஸ் பாயிண்ட் சாப்பிடணும்னா சாப்பிடு ப்ரோ. எல்லாமே ஃப்ளேவர்டு போல. ஆமா வந்து வாங்கிப்போம். அப்புறமா வாங்கிக்கலாம். சீக்கிரம் தான் வாங்கணுமா என்ன? ரெக்கவரி எல்லாமே காம்போ. நாளைக்கு ரெக்கவரி நைட் வந்து வாங்கிப்போம். அப்படியா? வருவோம், அடிக்கடி வருவோம்டா. ஆமா. காஃபி போடணுமா? காஃபி டவால போடுறவன் நம்ம தான் இருப்போம்ல. கிண்ணம் கிண்ணம் வாங்கிக்கலாமா? வாழைப்பழம் இருக்கு. வாழைப்பழம் இருக்கு நினைக்கிறேன். இரு குட்டி கிண்ணம் வாங்கிக்கலாம் டீ போடுறதுக்கு. நம்ம டீ போடு. இதுலயே டீ போடலாம்டா. டேய் பைத்தியம் போடா. ஏய் என்ன ப்ரோ? போடலாம். நான் டீ போடுறேன். கடாயிலே டீ போட்டு சாப்பிடுவாங்க. ஃப்ரூட் பியர். அது எடு ப்ரோ, ஓபன் பண்ணி பாப்போம். ஆனா ப்ரோ எதுக்கு வந்து ஜீவா 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 ஒயிட்டுக்கு பொம்மை இருக்குடா. இல்லனா அடி போங்க பாரியா? இங்க வர ஷோல்டர் எடு தான்டா. ஹீட் பொட்டேட்டோ வேக வைக்கிறதுக்கு. காஃபி இதுல போடு. ஏய் காஃபி இதுலயும் போடலாம். இதோ இருக்கு பாரு அதுல போடலாம். எவ்வளவு இது? சிக்கனே இதுல செஞ்சிரலாம். யோ இது போடுற இது 350 ரூபாய். அதாவது தங்க ஏன் செய்வே அதுக்குன்னு. தோருக்கு ஒரு பெருசு. நம்ம இல்ல தோசை காமெடியா தோசை போட சொல்லலாம். ஆஃப் பாயில் போடலாம். ஆஃப் பாயில் போடலாம். குழம்பு செய்யலாம். எல்லாமே பண்ணலாம் அதுல. ஆல் ஒன். அது கம்மியா தான் இருக்கும். இது 500 ரூபாய் போடுது. டீ போட பால் பவுடர். பால் பவுடர். பால் பவுடர் நம்ம பால் பாலே வாங்குவோம் நம்ம. நம்மலாம் ஒரு மாதிரி. ஜீவா வந்து பால் கறந்து கூட எடுப்பாங்க ரோட்ல போறதுல. ஏய் நான் அக்கறைக்கு போய் வாங்கிக்கிறேன்யா. என்னென்ன வேணுமோ? டேய் இங்க தான்டா இருக்கு. கூலிங் ஆகும்டா. ஏய் ஏய் ஒரேடியா வாங்கி கால்ல போகும்போது ஜில்லுன்னு ஏதோ ஒரு ஃப்ரீசர்ல இருக்கும். வாங்கணுமா? சரி ஓகே. ஃப்ரீசர்ல இருந்து எடுத்துக்கோ. அவ்வளவுதான். இதையே வச்சிருக்கேன். நான் யோகா வாங்க போறேன். நீ மட்டும் வாங்குற இப்போ? வெயிட் எடுத்து போறேன். இங்க போறா. ஏய் மேல வெசல்ஸ் இருக்கு போறா. மேல போயிடலாம். வெசல்ஸ்லாம் மேல இருக்கு போல. யோகட் எனக்கும் ஒன்று. வெயிட் ஆமா இறக்குறது ஏன் இது? யோகட் வெயிட் இறக்குறதுக்கா? ஆமா ரிகவரிக்கு. ரெக்கவரி மில்கி மிஸ்டோட யோகட். குடிக்கிறதுக்கு ஐயோ என்ன எல்லாரும் எந்தலே கிட்டுறீங்க? சைக்காட்டிக்கா டோப்ல வரும் பாது. அப்புறம் அவ்வளவுதான் நாடா தூக்கிட்டு போவாங்க. ஒரு அளவுக்கு மேல போனா டோப்ல வரும். மேல போறா. இது எடுத்துட்டாங்க ஒரு ரூல்ஸ்ல. கெஃபைன் எவ்வளவு வேணா எடுத்துக்கலாம் சொல்றாங்க. மாத்திட்டாங்க. டேய் இல்லடா டிஃபன் பாக்ஸ் இருக்குடா என்கிட்ட. 100டா? ஆமா இது கிளாஸ் இது. யோ இது காம்போயா? யோ இது காம்போ 100 ரூபீஸ். தட்டு இது வாங்கி என்ன பண்றது? ஆமா கடாயிலே வச்சு சாப்பிட்டுக்கலாம்டா. டிஃபன் பாக்ஸ் இருக்குல்ல வீட்ல. ஆனா 100 னா வாங்கிக்கலாமா? டீ குடிக்கிறதுக்கு ஒரு அளவு. ஏய் இது போடுறா. இதுல இருந்து பிச்சி ஸ்பூன் எடுத்து பாக்கெட்ல போட்டுக்கடா. கிளாஸ் வாங்கலாம். ஜீவா உன்னோட வேலை. வடி டீ போடுறது வடிக்க யூஸ் ஆகுமா? நம்ம நான் குடும்பத்தை துணியை வச்சு அதுதான் எல்லாத்தையும் சூப்பர் மார்க்கெட்ல வந்தாலே இதான் பார்த்தாலே வாங்கலாம்னு தோணுது. ஜீவா கூட வந்தோன்னு வச்சுக்கேன் வாங்கணும்னு தோணாது. சரி காலேஜுக்கு போறல கிரையான்ஸ்லாம் வாங்கிக்கோ. பாத்துறேங்க அதோட கம்மி ரேட்ல இருக்கான் பார்த்து. கண்டிப்பா தம்பி இத பாத்துறோம். இந்த பாத்துறேன் அவ்வளவுதான். அது செட்டு. ஒரு செட் இது 700. இது இவ்வளவு வருஷம் ஆகுது. இது எவ்வளவு ப்ரோ? அது அதே மாதிரி 499 இது. ஸ்டைன் இது தானே ப்ரோ வைக்கலாம்ல ஸ்டவ்ல. ஹாட் ஸ்டவ்ல வைக்கலாம்ல. ப்ரோ இது 499 இது 599. இதே வாங்கிடலாங்க. இது 599 பெருசா வருது. டேய் அதுக்கு இதே போதும்டா. எதுக்குடா வளர்ப்பு? தேவைப்பட்டா வாங்கிக்கலாம் அவ்வளவுதான். நமக்கு இதே போதும் ப்ரோ. 100 ரூபா தான் எக்ஸ்ட்ரா. சரி இது போற அப்ப இது வாங்கிக்கலாம். 250 ல முடிச்சிட்டு. இது எவ்வளவு? 1000 ரூபா. அப்ப அது பாரு குடி அதிகமா இருக்கு. 400 தான். அது வாங்கிக்கோ.
இது யூஸ் ஆகும்ல? இது ஓகே தானே? எனக்கு தெரிஞ்சு இதுவே ரேட் கம்மி தான். இதுல 500 போட்டுருக்கு. இல்லடா இது பெருசுடா, அகலமும் அதிகம்டா, நல்லாவும் இருக்கு. இது வருமா இதுல? வரும். இது பாரு, இது இருக்கு பாரு, இது வாங்கிக்கலாம். அதை வச்சிரு. அப்புறம் எப்படி தெரியும் பண்ணோம்? அது கைப்பிடிலாம் நல்லா இருக்கு, கேவலமா இருக்கு. இது என்ன பண்றது, சிக்கன பண்ணணும். இது வந்தாலும் இல்லைன்னா இந்த மாதிரி வாங்கிட்டு போயிடலாம். இது எவ்வளோ பாரு, 2500 எனக்கு தெரிஞ்சு இது வாங்கிட்டு போயிடலாம். சிக்கன் மொத்தமா ஒரே சிக்கனா போட்டுலாம். சரி ஓகே. 1.5 கிலோ சொல்லுங்க, நமக்கு கிடைக்கும். 1.5 கிலோ சிக்கன், 1.5 கிலோ சிக்கனா இதெல்லாம் தாங்கும். ஆமா ப்ரோ, நல்ல கண்டென்ட் கிடைச்சு உனக்கு. ஸ்டீல் கிடையாது இது. சரி வஞ்சிங் சொல்லு. வேணாம் இது மேல மைண்ட் மாத்த கூடாது. டீ பாத்து வாங்க வச்சிட்டு. அப்பனா இது எவ்வளோ? இது எவ்வளவு ரேட்? ரேட் போடல. 20% ஆஃபர் 1400. இதே ஓகே. இது பிரஸ்டீஜ் பாப்பா. புடியா? அதிகமா இருக்கும் நினைக்கிறேன். தக்க தக்க தான். ஓகே இது ஓகேவா டீ பாத்திரத்துக்கு? பத்துமா? ஏய் டீ பாத்திரத்துக்கு எதுக்கு பாத்திரம்? டீ போடுவோமா நம்ம? போடுவோம். இது போதும்ல? அவன் போட முடிவு பண்ணிட்டான். நான் போடுவேன். அப்புறம் போடுவோமா? போடுவோம். இது பத்துமா கேக்குறேன் எனக்கு தெரிஞ்சு. 10 மொத்தம் இது வீட்லயே இதை வச்சு தான் போடுவோம். இது ஸ்டவ் வைக்கலாமா? ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தானே போட்டுருக்கு. ஓகே. அப்படியே கையில குத்துறல அப்படி? டேய் கை வலிக்குதுடா. டேய் எனக்கு இங்க ஒரு செமையா வலிக்குது. டென்னிஸ் எல்போ பின்னால. ஃபேபர் கிளாஸ் தான் வாங்குறோம். ஆனா கொஞ்ச நேரம் புடிச்சதுக்கே பெயின் வருதுடா மறுபடியும். பில்லு போட போறோம். மைக் என்கிட்ட தான் இருக்கு. ஐ நோ. பெல் அடிச்சுவா. டங்குன்னு தட்டுறேன். இங்க பெல் அடிப்போம் போறோம். ஹேய் நைஸ். எல்லாரும் பெல் அடிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேய் நான் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு பாக்குறாங்களா? ஏய் என்ன மாதிரி இம்ப்ரெஸ் பண்ணுங்கடா. பருப்பு கடையில தான் நம்ம சிக்கன் சமைச்சிட்டு பிச்சு போட்ட சிக்கன் சமைக்கலாம். சிக்கன் வேற வாங்கணும்டா, எங்க இருக்குன்னு தெரியல. நீ சாப்பிட்டே வா ப்ரோ. அப்படியே பில்லு போட்டா சாப்பிட்டுருவேன். நீ போடு ப்ரோ, நீ சாப்பிடு ப்ரோ. எவன் ப்ரோ கேட்பான்? 200 தான் போட்டுருக்கு. நம்ம ஊர்ல 900 போட் பண்ண முடியாது. ஏய் இல்லடா, நம்ம வீட்டு பக்கத்துல 150 200 தான். இது ஆமாயா, இதெல்லாம் வாங்கினா குழந்தைங்களுக்கு ஈஸியா மாத்தலாமே. பெருசா வாங்கிட்டு தர மாமா உனக்கு அடிப்பாங்க. ஸ்டிக்கர் மட்டும். ஏய் இது ஸ்மார்ட்யா, ஜியோஸ் ரியல்மி. சி அதான் ஸ்டிக்கர் மட்டும் பிரிச்சிட்டு 1000 ரூபாய் அதான் போ. இது வாங்கிக்கலாம். உனக்காக 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். போ. இப்போ வாங்கினா எல்லாம் தொலைஞ்சு போயிடும். ஆமா வச்சிருவானுங்க. எனக்கு என் மாமா பையன் பூனே. இதோட பெருசா இருக்கா பாரு. இதோட பெருசா இதோ இருக்கு பாரு. இதோ அதான். இது 600 ரூபாய் தான்டா. ஏய் 600 தான். இது ஃபோரம்ல எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? 600 தான். எல்லா காம்படிஷன் மெடல் போடுங்க. அப்புறம் ரூம்ல போய் சண்டை போடுது. ரூம்ல இல்ல, காம்படிஷன்ல வச்சு சுடுவேன் நான். நம்ம பெட் இருக்குல, லோட் பெட். அத நான் தோத்துறா வச்சிங்க. இது வாங்கி கொடுத்துறேன் எனக்கு. ஓகே சரி, அப்பனா எனக்கு மாத்திக்கலாம். அந்த ரேட்டுக்கு 2000க்கு அப்ப நான் அந்த கத்தியமா கேட்பேன். சரி அதுக்கு தான் கேட்பேன் நான். இப்போ நானும் ஃபர்ஸ்ட்னா நீங்க வாங்கி தரணும். ஏய் இதோ போறா கார்ரா. யால தான். இது எவ்வளவு? இது அங்கே தான்டா ரேட். ரிமோட் கண்ட்ரோல் பாரு பயங்கரமா. இதே தான்டா அறி வச்சிருக்கான். டேய் இங்க வாங்குறது எல்லாமே அங்க இதே ரேட்ல தான் இருக்கு. நல்லா இருக்கு. Top left market. okay.